அதிமுக உள்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தியதாக பரவிய தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் அன்னூரில் அவிநாசி அத்திக்கடவு திட்டக்குழுவின் சார்பில் கடந்த 2 நாட்களுக்கு முன் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஆகியோரின் படங்கள் இடம்பெறவில்லை என்று கூறி விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தார். தற்போது அதிமுக உள்கட்சி விவகாரங்கள் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குள்ளம்பாளையத்தில் உள்ள தோட்டத்து பண்ணை வீட்டில் அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர். இதனால் அவர் அடுத்த கட்ட செயல்பாடு குறித்து ஆலோசிப்பதாக தகவல் வெளியானது. இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் அந்தியூரிலும் நடைபெற உள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பிதழ் கொடுப்பதற்காகவே கட்சி நிர்வாகிகள் தன்னை சந்திக்க வந்ததாகவும் தாம் எந்த ஆலோசனையும் நடத்தவில்லை என்றும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். பொதுக்கூட்டம் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்திருக்காது சொன்னாங்க, எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு திருநீட்டு போங்க சாமி. இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம், நாளைக்கு அந்தியூர். இந்த நோட்டீஸ் 3-4 நாள் நான் இல்லைங்க. இன்றைக்கி பத்தேஸ்வரர் கோயிலுக்கு இப்போ தான் வரேன். நீங்கள் பாட்டுக்கு ஆலோசனை கூட்டன்னு போட்டு விடுறீங்க, என்ன தான் பண்ணுறது? பார்க்க பொதுக்கூட்டங்கிறதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க வராங்க. நம்ம வீட்டில் என்னமோ 100 பேர் இருந்தது இல்லையா? என்றைக்குமே இன்னி வரைக்கும் இல்லைங்களான்னு கேட்குறேன்.